ஏற்ற இறக்கங்களை வந்து அதிகமாக சந்தித்த ராசிகளில் கடகமும் ஒன்று. திடீர்னு ஒன்று நடக்குது, அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எனக்கே புரியல, அதுவாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கடக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 2026 வருடம் ஒரு நல்ல வருடமாகவே இருக்க போகுது. ராசியில் உச்சமாகக்கூடிய குரு வந்து 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்க போகுது. ஸோ 7ஆம் பார்வைக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த ஆண் பெண் வயதை எட்டினவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கை வந்து தனிமையிலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எனக்கும் என் லைஃப் பார்ட்னருக்கும் ஒன்றா இருந்தால் சண்டை, அதனால் நாங்கள் தனியாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னவங்க குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். 2026 யாருக்கு நல்லா ஒரு டேர்னிங்காக இருக்க போகுதுன்னா கடகத்துக்கு தாங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு உச்சமாகக்கூடிய அந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பேரு புகழ், அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் இது எல்லாமே சந்திக்க போகிறது யாருன்னா கடகராசிக்காரங்க தான். என்ன அப்படின்னா ஒரு நல்லது நடந்தால் அந்த இடத்துல ஒரு கெட்டதும் நடக்கும் இல்லையா? ஸோ உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சில உறவுகள் ரொம்ப பழகி பேசின உறவெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 2026. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நடக்கணும்னா சில நபர்கள் வந்து உள்ளே வரணும், சில நபர்கள் வந்து வெளியேறும். அதுதான் வந்து லைஃபோட பேசிக்கே. ஸோ அப்படி வந்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆபீஸாக நல்லது நடக்க போகுது அப்படின்னும் பொழுது தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, ஒரு உயர்வை வந்து பெறப்பொழுது யாருன்னா கடகம் தான். நல்ல காலத்தை நல்ல வருஷத்தை அருமையான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஸோ கடகத்தை ஒரு ஒளி வராதான்னு காத்துட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒளியான வருஷமே சூரிய பகவான் தான். சூரியன் தான் ஒளி. சூரியனோட ஆதிக்கத்தில் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி வரும். 100% நீங்கள் நம்பலாம். அதுக்காக எல்லாமே நல்லதாக நடக்க போகுது அப்படின்றதுக்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ குரு உச்சமாய் சனியை பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம் அதிகமான உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதிகமாக வந்து உங்களோட தொழிலையும் சரி, உங்களோட வேலையிலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான வருமானம் உங்களுக்கு வரும். நல்ல காலம் வரும்பொழுது அந்த காலத்துக்கு ஏற்றபடி நம்மளோட உழைப்பை வந்து அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியம் நம்மளால் பெற இயலும். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒல்லியாக இருக்கக்கூடிய கடகராசிங்களாம் பல்க் ஆகிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து உச்சமாக போகுது அப்படின்னாலே நிறைய சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ உணவில் வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ உணவு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாருன்னா கடகம் தான் மேஜராக. ஸோ வேண்டியது அம்பாள் வழிபாடு. ஸோ கடகம்னாலே சக்தி தான். ஸோ சக்தி தேவியை வந்து அதிகமாக வணங்குங்க, துர்கா தேவியை வணங்குங்க. எல்லாமே வந்து அனுகிரகமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்.